கைஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் அவுட் ஆஃப் கேமிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு புது அப்கிரேட் பண்ணிக்கிறேன் நம்ம கிடச்ச கேப்பில். அதே மாதிரி நிறைய கேம்ஸை பற்றி கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நம்ம வரப்போகிற வீடியோவில் கேம் ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வேர்ல்டுக்கு போயிடலாம். இதோ வரப்போகுது ஒடுக்கணும் நிறையா. சரி டைமையும் டேக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி இது இப்போ சுற்றி பாருங்கள், எங்கே என்னோட சீக்ரெட் வீடு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. அதுக்கான என்ட்ரன்ஸில் வீடு எங்கே, அதுக்கு மேலே எங்கப்போ கைஸ் போய் பார்க்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஐயோ பாவம் இல்லைங்க கைஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா? நல்லா அவங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துக்குள்ளே தான். கண்டுபிடிக்க முடியா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க கைஸ், இங்கே தான் கைஸ் இருக்குது. ஏன்னா இதுவாட உங்கள் வீடுன்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், நீங்கள் இந்த லெவர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இதை அப்படி புல் பண்ணோன்னா வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா கைஸ் வரல, ஒரு செகண்ட். சாரி கைஸ், வர்றது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம். இப்போ இதுதான் கைஸ் நம்ம வீடுக்கான என்ட்ரன்ஸு. எப்படி நல்லா சீக்கிரட்டாக இருக்குல்ல. சரி, இங்கேருந்து எப்படி பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்படி ஆயிடும் கைஸ். பாருங்கள் கைஸ், கிராண்ட் என்ட்ரி. இதுதான் நம்ம வீடு, இதுதான் நம்ம ஃபார்ம். இதுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துறோம் கைஸ். அதே மாதிரி எனக்கு ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் பண்ணலான்னு தோணுச்சு, அதனால் இதை நான் செஞ்சுருக்கேன். எப்படி செமையாக இருக்காங்க. அது மாதிரி இதுதான் நம்ம பெட்ரூம். இங்கே பாருங்கள் மியூசிக் பாக்ஸு, அது மாதிரி கதை படிக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம கிராஃப்டிங் இது. அதுக்கப்புறம் இதுதான் கைஸ் த லெஜெண்டரி ஒன்ஸ். உள்ளே பாருங்கள், நம்மளோட கலெக்ஷன் கைஸ். அதான் நான் கிரியேட்டிவ் மோடில் எடுத்துது. இங்கே பாருங்க கைஸ், இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹார்னு. இது வந்து கோட் ஹார்ன். இது வந்து ஊதுரம் பாருங்க. இது யாரோட சவுண்டுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நான் அவங்க இதில் கமெண்ட் நைஸ்ன்னு கமெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம அழிக்கிறதுக்கும் இது காப்பாற்றுறதுக்கும் ரெண்டு வகையான ஆரோ வச்சுருக்கோம். பாய்சன் ஆரோ, ரீஜெனரேஷன் ஆரோ, ரெண்டுமே யூஸ்ஃபுல் தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மெயின் இது கைஸ் ஆக்சிலேட்டர் பூல் கைஸ். இப்படி செம்மையாக இருக்குது கைஸ். எனக்கு ஆக்சிலேட்டர் ரொம்ப பிடிக்கும். இப்படி செம்மையாக. சரி கைஸ், அதே மாதிரி இப்போ இல்லை எப்படி ஜொலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் என்சாண்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி எங்கேருந்து பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கைஸ் நான் அமைச்சிருக்கேன். இதுதான் என்சாண்டிங் டேபிள். இதில் வந்து க்ரியேட்டிவில் வந்து நம்மளுக்கு எதுவும் இந்த அதில் சும்மா அந்த ஐட்டம் உங்களுக்கு என்சாண்ட் பண்ண வேண்டிய ஐட்டம் போட்டால் போதும். ஆனால் இது சர்வைவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேபிஸ் லிசூலின்னு ஒன்று எடுக்கணும். அதாவது இதை வந்து நம்ம நார்மலாக மாற்றினா அந்த லேபிஸ் லிசூலி பாருங்கள், பிளாக் ஆஃப் லேபிஸ் லிசூலின்னு போட்டிருக்கு. அது வந்து போட்டு தான் நம்ம இது பண்ணோம். அதுக்கு தான் இந்த லேபிஸ் லிசூலியே. சரி, இப்போ நம்ம வெளில போய் நம்ம புது ஃப்ரெண்டை காமிக்கிறோம் கைஸ். இன்வேலிட் இன்புட்னா என்னென்னு நான் தெரியல கைஸ். அதை போக்குறதுக்கு ஒரு வழி எனக்கு நீங்கள் தான் கைஸ் சொல்லணும்.
இதுதானே கைஸ் நம்ம புது ஃப்ரெண்டு த ஜானி த ஹார்ஸ். நம்ம எங்கே போனாலும் நம்மளை சுற்றிக்கிட்டே வரும். நம்ம வந்து கட்டி போட்டிருக்கோம். இப்போ அதை எடுத்துகிட்டு ஒரு ரைடு போகிறோம் கைஸ். சரி குதிரை குதிக்க வைக்க முடியும்னா கேட்டிங்கன்னா நல்லாவே குதிக்க வைக்க முடியும். வாங்க கைஸ், ஒரு மனுஷனாக இருக்க போது அவ்வளோ கன்ஃபார்ம் இதை பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியா? ஆனால் இந்த குதிரை பாருங்க, இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறேன். பல்பை வாங்கிட்டேன் மச்சான், பல்பு மேலே ஏறுறேன். சரி நம்ம குதிச்சே போடலாமே. சாரி பாருங்க கைஸ், இந்த ஆரஞ்சு கலரில் ஜம்ப் பண்ணுறது தான் கைஸ் செமைய. சரி நம்ம வில்லேஜுக்குள்ளே போகலாம். எல்லாமே ஒழுங்காக நடந்துக்கலாம். இப்போ பார்த்துக்கலாம். ஹாய் மிஸ்டர் வில்லேஜர், டேக்ஸ்லாம் கட்டுறீங்களா? நான் ட்ரேட் பண்ணுமா அதுக்கு? ஓகே ஓகே, நல்லா தான் வியாபாரம் போயிட்டு இருக்கு. ட்ரேட் தலைவர் ஏன் இங்கே இருக்காரோ? சாரோ கொலா மாசோ, ஹலோ. குதிரை யானையும் ஆனால் நம்ம ஏன்னா அந்த கட்டைக்குள்ளே போயிடுது. பிளாக் ஸ்மித் இவன் தான் போல. அவன் இங்கே கன்ஃபார்ம் ஒரு ஸ்மித் இருக்கணுமே. நம்ம ஜானியோட தம்பி இவன். வாங்க போய் உள்ளே போய் விசிட் பண்ணலாம். ஐயோ உள்ளே போட குதிரையை வச்சு குதிச்சுட்டு வருவேண்டா. ஏய் என்ன குதிக்க விட மாட்டேங்கிற? ஜானி உன் தம்பி ஏன் இப்படி பண்ணுறான்? ஜானி சரி உன்னை பார்த்தது போதும். ஜானி சரி உனக்கு எப்படி நம்ம பேர் வைக்கிறது அதை நீங்கள் எனக்கு சொல்லி தரணும் கைஸ். சரி நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்க போய் நம்ம ஜானி காமிச்சிடலாம். நான் இதுவரை காமிச்சது இல்லை, அதுக்கு இன்னொரு பெரிய சாரி. சரி நம்ம ஜானி போகலாம். ஜானிக்கு ஸ்விம்மிங் அடிக்க தெரியுமா? யோ கைஸ், he knows swimming guys. Don't fear while Johnny is here guys. ஏய் என் போட்டில் ஏறி தொலைன்னு சொன்னேன் மேன். ஜானி இங்கே கொண்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டோங்க. ஓவராக பண்ணுறாங்க. என்னை கட்டி அப்படியே இழுத்துட்டு போகிறேன் பாருங்க. அதான் இழுத்துட்டு போகணும் பார்த்தீங்களா? அப்படியே காற்றுல ஸ்வைன்னு பறக்கலாம்ல, செமையாக இருக்கலாம். ஜானி எங்கே பண்ணலாம்? சிவா கீழே போ. அன்லீஸ் உனக்கு எதுவும் ஆகலை. திரும்பி அங்கே போன சாவடிச்சு வந்தளவு. டேய் இப்படி பண்ணாங்க சார், நான் என்ன கைஸ் பண்ணுவேன்? இப்படிலாம் ஜானி பண்ணான்னா ஜானி டின்னர் டைம்.
ஓகே ஜானி போதும், ஆசம் ஓவராக வலியுது. சரி கைஸ், நம்ம இனிமேல் சர்வைவலில் விளாட்லாம். ஏன்னா நம்மளுக்கு நினச்சது எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போதைக்கு ஒரு நாள் சர்வைவலில் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் மாற்றிக்கிட்டு போகலாம். சன்ரைஸில் ஃபஸ்ட் டுடுன் 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 டுடுன். ஐயோ ஒரு நிமிஷம் கைஸ், இது எல்லாமே 64ன்னு காமிக்கிறதுனால எனக்கு தசு நீ வேணும்னே பண்ணுறேன்னு தெரியுதுடா. வாங்க கைஸ், உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணிடுங்க எந்த சாக்லேட் பண்ணுவோம். ஏன்னா என்னை மட்டும் என் தம்பி சாக்லேட் சாப்பிட போகிறான். இட்ஸ் சீட்டிங் கைஸ். அதே மாதிரி நீ என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஜோசின் மேத்யூக்கு அவனுக்கு கமெண்ட்ஸில் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. சரி, இப்போ நம்ம சர்வைவலுக்கு மாறிடலாம். அதே மாதிரி இந்த சர்வைவலாக மாறுறதுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் நான் சொல்லுங்கள் கைஸ். சரி, நான் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட இப்போ ஃபிஷ்ஷிங் ராட் மட்டும்தான் இருக்குது. சரி, நம்ம ட்ரிக் ஷாட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கள கைஸ். இப்போ கைஸ், அதே மாதிரி இங்கேயும் நிறையா நம்ம ஆக்சல் ஆட்டில் விட்டுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாம்பிஸ்லாம் இருக்குல்ல கைஸ், அதெல்லாம் போட்டு தள்ளுறது கைஸ். இதுதான் லைஃப் கார்டு. சரி, நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓ ஃபிஷ்ஷிங் சுத்தமாக வரல கைஸ். எனக்கு சத்தியமாக ரொம்ப ஏதோ ஒரு தான் முடிச்சிடலாம். என்னடா அது? வாட்ஸ் த கேம்? பஃபர் ஃபிஷ். ஐயோ போச்சு போச்சு. I am like so dizzy. யோ செத்து கைஸ். எனக்கு பால் வேணுமே. ஐயோ எனக்கு பக்கெட் இல்லை கைஸ். ஆறுநடை போடல. நான் ஏன் ஆறுநடை போட்டிருக்கேன். தசு ஓ நான் உட்காண்ட்ருந்தேண்ணா, இதை தெரியாமல் நான் பாய்சன்டானால தான் இதான இந்த இதுக்கிட்டேருந்து எப்படியாச்சும் அவன் பால் வாங்குங்க கைஸ். அது ஃபஸ்ட் நம்ம அயன் கோலம் போனால் அதை வச்சு பக்கெட் செய்யணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பக்கெட் செஞ்சு இந்த மாட்டில் இருந்து நான் பால் வாங்கி அது இதுன்னு பண்ணி பண்ணணும். ஃபஸ்ட்டு அது எல்லாத்துக்கும் ஒரு ரூட் காஸ்ட் என்ன தெரியுமா, நம்ம அயன் காலமாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், அங்கே போகணும். சரி, நம்ம ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சோம். தகிடதா டிக் டாக் டிக் தரக் டிக் தகிடதா டிக் டாக் தரக் டிக் தகிடதா டிக் டாக் தரக் டிக் தகிடதா. விக்ரம் 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 போடா பண்ணி. அயன் ஒன்றுமே இல்லை வீஸ். அம்மா
நம்ம ஸ்டார்டிங்லேயே எல்லா இதையும் கலெக்ட் பண்ணிட்டோம்ல, எதுக்கும் பார்க்கலாம் கைஸ். ஏன்னா இந்த வில்லேஜஸ்லாம் ஸோ ஹார்ட் ஒர்க்கிங்கில். இப்போ மேலே போகணுமா? என்னாச்சாங்க அப்படி அட மேலே ஏறி போய்த்தாடா. வேணுன்னே பண்ணுறது உண்மையாவே அரிக்குதான். அரிக்குதே, கை அரிக்குதே, அரிக்குதே. நெஞ்சு இல்லையா? அதான் எல்லாத்தையும் எடுத்துருந்தேன். ஐயோன் காலம். அதான் மதியம் நீ என்ன இது அயன் காலம். வேர் ஆர் யூ? तुम्हारा नाम नरूटो? நருட்டோல எப்படி அவங்க கண்டெல்லாம் போய் அது பயப்படுவாடா. ஏய் தள்ளி போட. மண்ணுக்கெல்லாம் இல்லை, கிழிச்சு. இதுக்கு மேலே வில்லேஜ் இருக்கு. அப்போ சர்ச் இங்கே இருக்குன்னா இங்கே தான் கைஸ் அயன்காலம் இருக்கு. பிரியாணி சாப்பிட்டோம். தெரியல. நம்ம ஜானியோட ஃப்ரெண்டு இங்கே தான் கைஸ் இருக்கான். இதுதான் நான் செஞ்ச வீடு. இதுலேயும் இல்லை போன பாங்க டூ இந்த பிக்காக்ஸ் இருக்குல்ல, பிக்காக்ஸ் வச்சு நான் என்னடா பண்ணேன். ஆனால் நீ ஃபெதரானது ஃப்ளாஷ்பேக் ஆனால் அமைதியாக தாசு. கைஸ் உங்கள் வீட்லேயே உங்கள் தம்பி ஓவராக பண்ணுவான்னா கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தம்பி இருக்கானான்னு ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா என் தம்பி இங்கே ரொம்ப தொல்லை கொடுக்குறான். அதான் ஏன் தரங்க. எனக்குனே வந்து பிறந்தேன் யாரா. அயன்காலம் காணும் கைஸ். சொல்லி வாய முடியல கைஸ். யோ ப்ரோ அயன்காலம், கேன் யூ சேலஞ்ச் மீ ஃபார் பேட்டில்? ஒன்றுமே இல்லை. யோ முதல்ல ஒரு அடி அடிச்சுட்டு தான் போகணும். ஃபிஷிங் அடி வச்சு போடிய அது பிடிக்க போகிறேன். அடிச்சிட்டேன் கைஸ். ஃபிஷிங் ராடை வச்சு அடிச்சு ஃபிஷிங் ராடை வச்சு இழுத்து நானே வம்புக்கு வாங்கிக்கிறேன் கைஸ். இதுக்கு தான் ஃபிஷ்ஷு கொடுந்தேன். ஃபிஷ்ஷை கொடுத்தா மட்டும் அது என்ன பண்ண? ஐயோ இங்கடா இருக்கேன். ஐயோ ஓ அது இப்படி தானே அடப்பாவி. என்னோட யூஸு சூய் என்னோட வீட்டில் இருக்கேன் கைஸ். இதுதான் நான் ஃபஸ்ட்டு கட்டின வீடுன்னு தெரியும் உங்களுக்கே. எப்படி கீழே போனா நான் ஸ்லைட்டில் போயிருந்தேன். சரி எப்படியோ வந்துட்டேன். ஆக்சல் லோடல்ஸ் இவங்களுக்கு இறையும் என் மீன்லேயே கிடச்சிருக்கு. நிறையா மீன் சாப்பிட்டோம். கேவலமாக இருந்துதோம். யோ ஒரு போட்டை பிடிச்சி நான் போகிறேன். பார்க்க மாட்டேன் சாமி தாரண்டா. அப்போ ஹேங் ஆகாது, சார்ஜ் அதுவும் ஹேங் ஆகும். சரி கைஸ், என் தம்பியோட அலப்பறையினால் நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ என்றும் உங்கள் ஹனுமித்ரன் 13 years old kid. Bye bye.